நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 14ஆம் தேதி 2024ஆம் வருடம் ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி EC21 நியூஸின் தலைப்புச் செய்திகள். டொரண்டோவில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் ஒருவர் பலி. ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவிப்பு. அரசியலில் இருந்து ஓய்வு பெறவில்லை, நினைத்தால் அடுத்த தேர்தலில் போட்டியிடுவேன் என தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் 106 வயது முதியவர் வாக்களித்தார். அமெரிக்க உளவுத்துறை இயக்குநராக துளசி கபாட் நியமனம். எக்ஸ் தளத்திலிருந்து வெளியேறியது தி கார்டன் செய்தி நிறுவனம். எத்தனை முறை கேட்டாலும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இல்லை என EPS தெரிவித்துள்ளார். தாய்லாந்தில் நீச்சல் உடையில் கடக்கும் தனுஷ் பட நடிகை. இனி EC21 நியூஸின் விரிவான செய்திகள். எங்கேயும் எப்போதும் எந்நேரமும் இலங்கை, இந்திய, கனேடிய செய்திகளை எண்ணியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் EC24 நியூஸ் இணையதளம் மற்றும் யூடியூப். கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தித்தளம். கனேடிய நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள EC24 நியூஸ் ஊடக போராளி கிருபா பிள்ளையை அழையுங்கள். தொலைபேசி 4164145562 416-414-5562. இமெயில் EC24newskiruba@gmail.com. EC24news.com. YouTube EC24 News. EC24 News. உங்கள் செய்திகள் எல்லோரிடமும். டொரண்டோவின் சிட்டி பேலஸ் பகுதியில் அமைந்துள்ள குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட கத்திக்குத்து தாக்குதலில் இருவர் ஒருவரை கத்திக்கால் குத்திக் கொண்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த தகவலை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். சம்பவத்தில் இருவரும் காயமடைந்திருந்தனர் எனவும் இருவரையும் வைத்தியசாலையில் அனுமதித்ததாகவும் சம்பவ இடத்தில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பில் அரசாங்கத்திடமிருந்து இதுவரையில் எவ்வித அறிவிப்பும் கிடைக்கவில்லை என்றும் ஜனாதிபதியை அது தொடர்பில் கலந்துரையாடி தீர்மானம் எடுப்பார் எனும் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். சர்வஜன பலய கட்சிக்கு நாடளாவிய ரீதியில் சிறந்த வரவேற்பு இருக்கிறது. எனவே இந்த தேர்தலில் சிறந்த வெற்றியை எதிர்பார்க்கின்றோம். அரசாங்கத்தின் சிறந்த தீர்மானங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்குவோம். மாறாக மக்களுக்கு பாதகமான நடவடிக்கைகளுக்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது. நான் அரசியலிலிருந்து ஓய்வு பெறவில்லை, நினைத்தால் அடுத்த தேர்தலில் போட்டியிடுவேன் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இலங்கையில் இன்று 10வது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகின்றது. திருகோணமலையில் வாழும் 106 வயது முதியவர் யோன் பிலிப் லூயிஸ் என்பவர் தமது வாக்கை திருகோணமலை புனித மரியாள் கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியில் இன்று செலுத்தினார். யாழ்ப்பாணத்தில் 18/11/1918 ஆண்டில் தாம் பிறந்து தமது 22வது வயதில் திருகோணமலைக்கு வந்தது தொடர்பில் இங்கு வாழ்ந்து வருவதாக அந்த முதியவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்டு ட்ரம்ப் அந்நாட்டின் உளவுத்துறை இயக்குநராக துளசி கபாட்டை தேர்வு செய்துள்ளார். துளசி குறித்து நான் அறிவேன். அவரது அச்சமற்ற மனப்பான்மையை நமது உளவுத்துறைக்கு கொண்டு வருவார் என்று நம்புகிறேன். நமது அரசியலமைப்பு உரிமைகளை வென்றெடுப்பார், அமைதியை நிலைநாட்டுவார் என ட்ரம்ப் கூறியதாக அமெரிக்க நாட்டு ஊடக நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது. தி கார்டியன் நாளிதழில் இனி வரும் காலங்களில் எக்ஸ் தளத்தில் எந்த ஒரு பதிவும் பகிரப்படாது என்று தங்கள் செய்தியாளர்களின் பயன்பாட்டுக்காக தங்களின் கணக்கு மட்டும் தொடர்ந்து இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தி கார்டியன் நாளிதழுக்கு சொந்தமாக 30க்கும் மேற்பட்ட கணக்குகள் உள்ளன. இவற்றை சுமார் 2 கோடி பேர் பின்தொடர்கின்றனர். அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது எலான் மஸ்கை கடுமையாக விமர்சித்து தி கார்டியன் கட்டுரைகளை வெளியிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இல்லை என்ற பதில்தான் என்னிடமிருந்து வரும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பில் கூறியுள்ளார். ஏற்கனவே லோக்சபா தேர்தலின் போது பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்திவிட்டோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இல்லை என்பதை மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன். இனிமேல் இதுபோன்ற கேள்வியை கேட்க வேண்டாம் என்றும் அவர் கூறியுள்ளார். தனுஷ் நடிப்பில் வெளியான அநேகன் படத்தில் ஹீரோயினாக நடித்தவர் அமைரா தஸ்தூர். கவர்ச்சிக்கு பஞ்சமில்லாமல் இவர் வெளியிடும் புகைப்படங்களுக்கு இவரின் சமூக வலைத்தள பக்கத்திலும் ஏராளமான ரசிகர்கள் இருக்கின்றார்கள். தாய்லாந்துக்கு சுற்றுலா சென்றுள்ள நடிகை அமைரா தஸ்தூர் அங்கே ஆரஞ்சு நிற நீச்சல் உடையில் வெளியிட்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.